Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கும் நான் ஒரு ஹெல்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் ரசம் செய்ய போறோம். அதுக்காக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். முதல்ல வந்து ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்து வறுத்துக்கிறேன். இது நல்லா வறுத்த பிறகு எடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். இது ஆறட்டும். இப்போ வந்து நான் 3 நெல்லிக்காய் போல வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி அது உள்ள இருக்கிற சீடை மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கிறேன். இது கூடவே நம்ம வறுத்த வச்ச மிளகு, சீரகம், தனியா வந்து ஆறிடுச்சு, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். குழந்தைங்கலாம் கறிவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது தனியா எடுத்து வச்சிடுறாங்க. அதனால நான் எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது ரசம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து அரைச்சிப்பேன். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 4ல இருந்து ஒரு 5 நாட்டு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகாவும் கிள்ளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு மண் சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 வரமிளகாவும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து கொஞ்சமா பெருங்காயமும் போட்டுடுறேன். கொஞ்சமா கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 தக்காளி சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப் பண்ண தக்காளி கட் பண்ணி சேர்க்காம நீங்க அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, நெல்லிக்காய் பேஸ்ட், அதுல கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து சாப் பண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் பேஸ்ட்டும் தக்காளியும் நல்லா சேர்ந்து வதங்கட்டும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு, அதாவது அந்த நெல்லிக்காயோட வாசனை, பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சமா மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஆல்ரெடி பருப்பு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் வெறும் தண்ணி மட்டும் விட்டு ரசம் வைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எந்த அளவுக்கு ரசம் தேவையோ அந்த அளவுக்கு டைலூட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு புளி சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு புளி வேணும்னா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த நெல்லிக்காய் தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுமானது, அதனால நான் புளி சேர்த்துக்கல. இப்ப ரசம் நல்லா கொதிக்கட்டும். அதாவது நல்லா நுரைச்சி வர ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மணக்க மணக்க நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். இதை வந்து அப்படியே சூப்பா கூட குடிக்கலாம், இல்ல சூடான சாதத்துல போட்டு பசஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ரசம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.